கருணாநிதியிட்ட நாங்கள் பொது தொகுதியில் போட்டியிடுகிறோம் என்று கேட்டபொழுது நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டார், பதிவு செய்கிறார். 70 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன், 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மூன்றாவதாக ஒரு தொகுதியை பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார். அந்த தொகுதி பொது தொகுதி. அந்த பொது தொகுதி நாம் திண்டுக்கல் மாவட்டத்திலே பழனி சட்டமன்ற தொகுதி. சரக்கு மற்றும் சேவை வரி, ஆனா சரக்குக்கு மட்டும் இல்லை வரி. மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி அதில் ஆட்சி கட்டில வந்து நக்கி பிழைக்கிறார்கள் இந்த திருட்டு திராவிட ஆட்சியாளர்கள். இந்த வரி பணத்தை வசூல் செய்யக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் நம் மக்களுக்கு இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள். மக்களுக்கு ஆடு இலவசம், மக்களுக்கு மாடு இலவசம். ஆனால் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகளுக்கு நாடு இலவசம். அதுதான் திராவிட ஆட்சியாளர்கள். முதலாக சட்டமன்ற தேர்தல் 1952 ஆண்டு நடைபெற்றது. 1952 ஆண்டிலிருந்து 2021 வரை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். இந்த 70 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் 4 லட்சம் கோடி. இந்த 2021 to 2026 இந்த 5 வருடங்களுக்கு மட்டும் இந்த தமிழ்நாட்டின் கடன் 4 லட்சம் கோடி. அப்ப எவ்வளவு கொள்ளையடிச்சிருப்பான்னு பாருங்க இந்த திருட்டு திமுக. 70 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன், 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன். இந்த பெண்களுக்கு மாதம் 5000 ரூபாய், மாதம் 5000 ரூபாய் இல்ல, மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு ஒரு 3000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி மகளிர் உரிமை தொகை ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 9000 ரூபாய் கொடுத்தார்கள். மொத்த ரேஷன் அட்டை குடும்ப தலைவிகள் பாத்தீங்கன்னா 1 கோடியே 3 லட்சம். ஒரு நபருக்கு 9000னா 1 கோடி ரேஷன் அட்டைக்கு 9000 கோடி. இந்த 9000 கோடி ரூபாயை கொடுத்தார்கள். ஆனா இங்க இருந்து ஸ்டாலின் துபாய்க்கு போறார். எதுக்கு போறாரு? வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்நிய முதலீடுகள் எல்லாம் நான் ஈர்த்து வருகிறேன் போறாரு. போய் எவ்வளவு ஈர்த்து வந்தாரு? 6000 கோடி. மக்களுக்கு கொடுத்த பணம் 9000 கோடி. இந்த 9000 கோடியை இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஆண்களுக்கு, பெண்களுக்கு ஒரு தொழிற்சாலை மூலமாக, நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலை மூலமாக ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அவர்கள் மாதம் 15000 இருந்து 25000 வரை சம்பளத்தை பெற்றிருப்பார்கள், சுயமாக வாழ்ந்திருப்பார்கள். ஆனா இவன் என்ன பண்றான்? ஒவ்வொரு முறையும் மக்கள் போய் ஓட்டுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய், எங்க அக்கா சொன்னாங்க இல்லையா, வேட்டி சேலை, இதற்காக இந்த திருட்டு திராவிட ஆட்சியாளர்களிடம் நான் கையேந்தி நிற்க வேண்டும் என்ற நிலையை இந்த 60 ஆண்டு காலமாக ஆண்ட இருவரும் திராவிட கட்சிகள் திமுக, அதிமுக இருவரும் உருவாக்கி இருக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் ஏழைகளின் சின்னம் உதயசூரியன், எப்போது பார்த்தாலும் ஏழைகளின் சின்னம் இரட்டை இலை. நாங்க கேட்கிறோம், எப்பயுமே ஏன் மக்களை ஏழையா வச்சிருக்க? ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் கொடுத்தோம். நாங்க கேட்கிறோம், மாணவர்களை கடன் வாங்கித்தான் கல்வியை படிக்க வேண்டும் என்று வைத்தது யார்? இந்த திருட்டு திராவிடர்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 234. இந்த 234 சட்டமன்ற தொகுதிகளில் 44 தொகுதிகள் தனி தொகுதிகள், 2 தொகுதிகள் பழங்குடியின மக்களுக்கு. மொத்தம் 46 தொகுதிகள் தனி தொகுதிகள். இந்த தனி தொகுதிகள் உருவான வரலாறு தெரியுமா? இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அடிபட்டு கிடந்தது. அப்படி அடிபட்டு கிடந்த பொழுது 1872 ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம் என்று ஒரு கவுன்சில் சட்டத்தை இயற்றுகிறார்கள். அந்த சட்டத்தின் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய மக்களை ஆட்சி முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 1919 ஆண்டு இரட்டை ஆட்சி முறை என்ற ஒரு ஆட்சி முறையை கொண்டு வருகிறார்கள். இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன? இரட்டை ஆட்சி முறை என்றால் என்ன? ஆங்கிலேயரும் ஆளுவான், அந்த ஆங்கிலேயர் ஆளக்கூடியதுல நம் இந்தியர்களும் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறலாம். இதுதான் இரட்டை ஆட்சி முறை. அந்த இரட்டை ஆட்சி முறையில் 1919 இருந்து 10 ஆண்டுகள் அந்த இரட்டை ஆட்சி முறை தொடர்கிறது. அந்த இரட்டை ஆட்சி முறை 10 ஆண்டுகள் தொடரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்திய தேசிய காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இன்னும் நிறைய எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது இந்த இரட்டை ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய நிறைகள் குறைகளை என்னென்ன கருத்து கணிப்பு எடுப்பதற்காக சைமன் அப்படின்ற ஒரு குழு இந்தியாவிற்கு வருகிறது. அந்த சைமன் குழு இந்தியாவிற்கு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய ஆளும் கட்சிகள், எதிர்க்கட்சிகள், மக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் கருத்து கணிப்புகள் எடுக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்புகள் எடுத்து சைமன் குழு இங்கிலாந்து போய் அவங்களுடைய பாராளுமன்றத்தில் ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். இதுதான் திட்டம். அப்படி இந்த சைமன் குழு அங்க போய் கொடுக்கிறாங்க. வட்டமேசை, அது தொடர்ச்சியாக வட்டமேசை மாநாடு 1930 இருந்து 32 அந்த காலகட்டத்தில் நடக்கிறது. அப்படி நடக்கும் பொழுது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை, இஸ்லாமிய மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை அப்படின்னு கொண்டு வராங்க. அதை அம்பேத்கர் என்ன சொல்றாரு? இந்த இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும், இஸ்லாமியருக்கும் இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் சொல்றார் அம்பேத்கர் ஒரு பக்கம். இப்ப இதை அண்ணல் காந்தியடிகள் இருக்கிறார். காந்தியடிகள் பூனே சிறையில் இருக்கிறார். அண்ணல் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் சொல்றார், இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இரட்டை வாக்குரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு.
அண்ணல் காந்தியடிகள் இந்த அண்ணல் அம்பேத்கர் சொன்னதுக்கு எதிராக சிறையில வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்ப அம்பேத்கரும் அண்ணல் காந்தியடிகளும் இருவரும் பேசுகிறார்கள், ஒருவரை சந்தித்து. அப்படி ஒருவரை சந்தித்து பேசும்போதுதான் என்ன நடக்குது? தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமை கிடையாது, அந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா, அதுல 44 சட்டமன்ற தொகுதிகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளுக்காக உருவாக்கப்பட்டது. அப்படி இந்த இந்திய அரசியலமைப்பு மட்டும் இந்த 44 சட்டமன்ற துணை தொகுதிகள் சொல்லி அறிவிக்கிறனா யாருமே அந்த மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்க மாட்டார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒருவன் வந்தான் அப்படின்னு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்தார். இந்த 44 தனி தொகுதிகள் போக 7 தொகுதிகள் பொது தொகுதிகளில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வேட்பாளர் நிறுத்தி இந்த மண்ணில் ஒரு புரட்சி செஞ்சிருக்கார் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அது மட்டுமா, பழங்குடியின மக்களுக்கு 2 தனி தொகுதிகள் தான், அதுல மட்டும்தான் போட்டியிட முடியும். எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் 3வது ஒரு தொகுதியை பழங்குடியின மக்களுக்காக ஒதுக்கி இருக்கிறார். அந்த தொகுதி பொது தொகுதி. அந்த பொது தொகுதி நாம் திண்டுக்கல் மாவட்டத்திலே பழனி சட்டமன்ற தொகுதி. இந்திய அரசியல் வரலாற்றுல ஒரு தலைவன் பழங்குடியின மக்களுக்கு பொது தொகுதியை ஒதுக்கி புரட்சி செஞ்சிருக்கிறார் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். நீங்க இதுவே திமுக போய் கேட்டீங்கன்னா, வன்னியரசு ஐயா கலைஞர் கருணாநிதிட்ட நாங்கள் பொது தொகுதியில் போட்டியிடுகிறோம் என்று கேட்ட பொழுது அப்ப அவர் சொன்னதா இவர் சொல்றார், செய்தி தொலைக்காட்சியில் உட்கார்ந்து சொல்றார், நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டார், பதிவு செய்யறார். அப்ப இப்படி இருக்கும் பொழுது சாதி பார்த்து போடாத ஓட்டு, நீ சாதி பார்த்து போடுற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு தீட்டு என்று இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடி மக்களை பொது தொகுதியில் நிறுத்தி இவனை தமிழரால் பார்த்தால் ஓட்டு போடு, தமிழரால் பார்த்தால் ஓட்டு எனக்கு தீட்டு அப்படின்னு சொன்ன நெஞ்சமிக்க தலைவர் இருக்காருன்னா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அன்பிற்குரியவர்களே, இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காற்று வளத்தையும் கனிம வளத்தையும் கொள்ளையடிப்பது திராவிட அரசியல். வேடிக்கை பார்ப்பது இந்திய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணையும் மரத்தையும் காட்டையும் கனிம வளத்தையும் பாதுகாக்க ஒரு அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அந்த அரசியல் நாம் தமிழர் கட்சியின் அரசியல். அதற்காகத்தான் எங்க அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியில் சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒரு பாசறை உருவாக்கி அந்த பாசறை மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஏரி குளங்கள் கண்மாய் ஆகியவற்றை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கோம். பல கோடி பணத்திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய இயற்கை சூழலை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இது நாம் தமிழர் கட்சி. இங்க வளர்ச்சின்னு எது கற்பிக்கப்படுது? எது வளர்ச்சி? எது வளர்ச்சி? ஒரு கவிஞர் ஒரு எழுதுகிறார், என்ன எழுதுனா தெரியுமா? 1000 கணக்கில் மரங்கள் மரணம், 6 வழிச்சாலை இனிதே திறனம், அதில் 1000 கணக்கில் வாகனங்கள் பயணம், ஒவ்வொரு வாகனத்திலும் ஒவ்வொரு வசனம். என்ன வசனம்? மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சாலைகள் இருபுறங்களும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிடுறான். மரங்களை விட்டுட்டு அதுல ரோட்டை போட்டுறான். ரோட்டை போட்டுட்டு வண்டியை விட்டுறான். வண்டிக்கு பின்னாடி எழுதுனா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எழுதுறான். இதுதான் இந்த திராவிட கட்சிகள் காட்டக்கூடிய அரசியல். இது திராவிட அரசியல். நாம் தமிழர் கட்சி வந்தால் ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணி அப்படின்னு நாங்க சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதுகாக்கப்படும் நாங்க சொல்றோம். அதே மாதிரி இப்ப விளைநிலங்கள்லாம் இருக்கு. அந்த விளைநிலங்கள்லாம் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வீட்டடி மனைகளா மாட்டிடுறாங்க. வீட்டடி மனைகளா மாட்டிட்டு அது மேல வீடுகள் கட்டிடுறாங்க. வீடுகள் கட்டிட்டு வீட்டினுடைய மாடியில தோட்டங்கள் வைக்கிறாங்க. கேட்டா மாடி தோட்டம் அப்படின்றாங்க. இது வளர்ச்சி, இவர்கள் காட்டக்கூடிய வளர்ச்சி. அதே மாதிரி ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னல்ல ஒரு பிச்சைக்காரன் போய் பிச்சை எடுக்கிறான். அப்படி பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கும் பொழுது அந்த கார்டு ஓட்டக்கூடிய அம்மா என்ன சொல்றாங்க, என்கிட்ட பணம் இல்ல கார்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த பிச்சைக்காரன் தன்னோட கையில இருக்கக்கூடிய ஸ்வைப் மிஷின் எடுத்து கொடுக்குறான். அப்ப பிச்சைக்காரன் கையில ஸ்வைப் மிஷின் இருக்குது இல்ல வளர்ச்சி. பிச்சைக்காரன் இல்லாத ஒரு சமுதாயத்தை படைப்பதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தில் பழங்கள் இருக்கு. அந்த பழங்களை மரத்திற்கு வலிக்காமல் சாப்பிடுவதுதான் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். அப்ப சிந்திக்கணும், நீங்க யார் மாற்று? உங்களுக்கு இப்ப யார் மாற்று? நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. கட்சி தொடங்கும் போது ஒண்ணுமே கிடையாது, ஒருத்தனும் காட்ட மாட்டான்.